பைபிள் சவாலின் 192வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 103 முதல் 105 அத்தியாயங்கள் தேவனுடைய இரக்கம், விசுவாசம் மற்றும் வரலாறு முழுவதும் அவர் செய்த மகத்தான செயல்களுக்கான ஸ்தோத்திரத்தால் நிரம்பியுள்ளன. ஆண்டவர் அளித்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் அவரது மன்னிப்பையும் இரக்கத்தையும் மாறாத அன்பையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. தலைமுறை தலைமுறையாக தனது மக்களுக்காக அவர் செய்த அதிசய செயல்களையும் தனது உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருப்பதையும் இவை கொண்டாடுகின்றன. தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறவர். அவரது திட்டங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கின்றன. அவரது நன்மையை நினைவுகூரும்போது நமது இதயம் நன்றியாலும் நம்பிக்கையாலும் மகிழ்ச்சியான ஆராதனையாலும் நிரம்புகிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்மை நமது படைப்பாளரின் நன்மையை நோக்கி திருப்புகிறது. இன்று அவரது என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் நன்றியுள்ள இதயத்துடன் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆரம்பிப்போம். Welcome to day 192 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 103 to 105 overflows with praise for God's mercy, faithfulness, and mighty works throughout history. These psalms remind us to never forget the Lord's countless blessings, His forgiveness, His compassion, and His unfailing love. They celebrate His covenant faithfulness and recall the wonderful things He has done for His people. From generation to generation, God is faithful to every promise He makes, and His plans always stand firm. As we remember His goodness, our hearts are filled with gratitude, hope, and joyful worship. Every blessing points us back to the goodness of our Creator. Let us begin today with thankful hearts, praising the Lord for His everlasting love and faithfulness. சங்கீதம் அதிகாரம் 103. Psalms chapter 103. வசனம் 1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Verse 1. A psalm of David. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Verse 2. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. வசனம் 3. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. Verse 3. Who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases. வசனம் 4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. Verse 4. Who redeemeth thy life from destruction, who crowneth thee with loving kindness and tender mercies. வசனம் 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. Verse 5. Who satisfieth thy mouth with good things, so that thy youth is renewed like the eagles. வசனம் 6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். Verse 6. The Lord executeth righteousness and judgment for all that are oppressed. வசனம் 7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். Verse 7. He made known His ways unto Moses, His acts unto the children of Israel. வசனம் 8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Verse 8. The Lord is merciful and gracious, slow to anger, and plenteous in mercy. வசனம் 9. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபங்கொண்டிரார். Verse 9. He will not always chide, neither will He keep His anger forever. வசனம் 10. அவர் நம்முடைய பாவங்களுக்குத் தக்கதாக நமக்கு செய்யாமலும்
நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். Verse 10. He hath not dealt with us after our sins, nor rewarded us according to our iniquities. வசனம் 11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. Verse 11. For as the heaven is high above the earth, so great is his mercy toward them that fear him. வசனம் 12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். Verse 12. As far as the east is from the west, so far hath he removed our transgressions from us. வசனம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். Verse 13. Like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. வசனம் 14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். Verse 14. For he knoweth our frame, he remembereth that we are dust. வசனம் 15. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். Verse 15. As for man, his days are as grass, as a flower of the field, so he flourisheth. வசனம் 16. காற்று அதின்மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. Verse 16. For the wind passeth over it, and it is gone, and the place thereof shall know it no more. வசனம் 17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. Verse 17. But the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear him, and his righteousness unto children's children. வசனம் 18. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. Verse 18. To such as keep his covenant, and to those that remember his commandments to do them. வசனம் 19. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. Verse 19. The Lord hath prepared his throne in the heavens, and his kingdom ruleth over all. வசனம் 20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சவுரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். Verse 20. Bless the Lord, ye his angels, that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word. வசனம் 21. கர்த்தருக்கு பிரியமானதைச் செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வசேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். Verse 21. Bless ye the Lord, all ye his hosts, ye ministers of his, that do his pleasure. வசனம் 22. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Verse 22. Bless the Lord, all his works in all places of his dominion. Bless the Lord, O my soul. சங்கீதம் அதிகாரம் 104. Psalms chapter 104. வசனம் 1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். Verse 1. Bless the Lord, O my soul, O Lord my God, thou art very great, thou art clothed with honor and majesty. வசனம் 2. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். Verse 2. Who coverest thyself with light as with a garment, who stretchest out the heavens like a curtain. வசனம் 3.
தமது மேல்வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது இரதமாக்கி, காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். Verse 3. Who layeth the beams of his chambers in the waters? Who maketh the clouds his chariot? Who walketh upon the wings of the wind? வசனம் 4. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜூவாலைகளாகவும் செய்கிறார். Verse 4. Who maketh his angels spirits, his ministers a flaming fire? வசனம் 5. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதின் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். Verse 5. Who laid the foundations of the earth, that it should not be removed forever? வசனம் 6. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. Verse 6. Thou covered it with the deep as with a garment. The waters stood above the mountains. வசனம் 7. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. Verse 7. At thy rebuke they fled, at the voice of thy thunder they hasted away. வசனம் 8. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. Verse 8. They go up by the mountains. They go down by the valleys unto the place which thou hast founded for them. வசனம் 9. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். Verse 9. Thou hast set a bound that they may not pass over, that they turn not again to cover the earth. வசனம் 10. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. Verse 10. He sendeth the springs into the valleys, which run among the hills. வசனம் 11. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டுக்கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். Verse 11. They give drink to every beast of the field, the wild asses quench their thirst. வசனம் 12. அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். Verse 12. By them shall the fowls of the heaven have their habitation, which sing among the branches. வசனம் 13. தம்முடைய மேல்வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. Verse 13. He watereth the hills from his chambers. The earth is satisfied with the fruit of thy works. வசனம் 14. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். Verse 14. He causeth the grass to grow for the cattle, and herb for the service of man, that he may bring forth food out of the earth. வசனம் 15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். Verse 15. And wine, that maketh glad the heart of man, and oil to make his face to shine, and bread, which strengtheneth man's heart. வசனம் 16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். Verse 16. The trees of the Lord are full of sap, the cedars of Lebanon, which he hath planted. வசனம் 17. அங்கே குருவிகள் கூடுகட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. Verse 17. Where the birds make their nests, as for the stock, the fir trees are her house. வசனம் 18. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கன்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். Verse 18. The high hills are a refuge for the wild goats, and the rocks for the conies. வசனம் 19. சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார்,
சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். Verse 19. He appointed the moon for seasons, the sun knoweth his going down. வசனம் 20. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், இராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். Verse 20. Thou makest darkness, and it is night, wherein all the beasts of the forest do creep. 4th. வசனம் 21. பாலசிங்கங்கள் இரைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். Verse 21. The young lions roar after their prey, and seek their meat from God. வசனம் 22. சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். Verse 22. The sun ariseth, they gather themselves together, and lay them down in their dens. வசனம் 23. அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். Verse 23. Man goeth forth unto his work and to his labor until the evening. வசனம் 24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. Verse 24. O Lord, how manifold are thy works! In wisdom hast thou made them all. The earth is full of thy riches. வசனம் 25. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. Verse 25. So is this great and wide sea, wherein are things creeping innumerable, both small and great beasts. வசனம் 26. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு. Verse 26. There go the ships, there is that Leviathan, whom thou hast made to play therein. வசனம் 27. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். Verse 27. These wait all upon thee, that thou mayest give them their meat in due season. வசனம் 28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். Verse 28. That thou givest them they gather, thou openest thine hand, they are filled with good. வசனம் 29. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். Verse 29. Thou hiddest thy face, they are troubled, thou tuckest away their breath, they die, and return to their dust. வசனம் 30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். Verse 30. Thou sendest forth thy spirit, they are created, and thou renewest the face of the earth. வசனம் 31. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். Verse 31. The glory of the Lord shall endure forever, the Lord shall rejoice in his works. வசனம் 32. அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களைத் தொட அவைகள் புகையும். Verse 32. He looketh on the earth, and it trembleth, he toucheth the hills, and they smoke. வசனம் 33. நான் உயிரோடிருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 33. I will sing unto the Lord as long as I live, I will sing praise to my God while I have my being. வசனம் 34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். Verse 34. My meditation of him shall be sweet, I will be glad in the Lord. வசனம் 35. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அல்லேலூயா. Verse 35. Let the sinners be consumed out of the earth, and let the wicked be no more. Bless thou the Lord, O my soul. Praise ye the Lord. சங்கீதம் அதிகாரம் 105. Psalms chapter 105. வசனம் 1. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். Verse 1. O give thanks unto the Lord, call upon his name, make known his deeds among the people. வசனம் 2. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். Verse 2. Sing unto him, sing psalms unto him, talk ye of all his wondrous works. வசனம் 3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. Verse 3. Glory ye in his holy name, let the heart of them rejoice that seek the Lord. வசனம் 4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Verse 4. Seek the Lord, and his strength, seek his face evermore. வசனம் 5. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. Verse 5. Remember his marvelous works that he hath done, his wonders, and the judgments of his mouth. வசனம் 6. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத் தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். Verse 6. O ye seed of Abraham his servant, ye children of Jacob his chosen. வசனம் 7. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாயத் தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். Verse 7. He is the Lord our God, his judgments are in all the earth. வசனம் 8. ஆயிரந்தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும். Verse 8. He hath remembered his covenant forever, the word which he commanded to 1,000 generations. வசனம் 9. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். Verse 9. Which covenant he made with Abraham, and his oath unto Isaac. வசனம் 10. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்தியுடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. Verse 10. And confirmed the same unto Jacob for a law, and to Israel for an everlasting covenant. வசனம் 11. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். Verse 11. Saying, Unto thee will I give the land of Canaan, the lot of your inheritance. வசனம் 12. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். Verse 12. When they were but a few men in number, yea, very few, and strangers in it. வசனம் 13. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். Verse 13. When they went from one nation to another, from one kingdom to another people. வசனம் 14. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. Verse 14. He suffered no man to do them wrong, yea, he reproved kings for their sakes. வசனம் 15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். Verse 15. Saying, Touch not mine anointed, and do my prophets no harm. வசனம் 16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். Verse 16. Moreover he called for a famine upon the land, he brake the whole staff of bread. வசனம் 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். Verse 17.
He sent a man before them, even Joseph, who was sold for a servant. வசனம் 18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. Verse 18. Whose feet they hurt with fetters, he was laid in iron. வசனம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Verse 19. Until the time that his word came, the word of the Lord tried him. வசனம் 20. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். Verse 20. The king sent and loosed him, even the ruler of the people, and let him go free. வசனம் 21. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். Verse 21. He made him lord of his house, and ruler of all his substance. வசனம் 22. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். Verse 22. To bind his princes at his pleasure, and teach his senators wisdom. வசனம் 23. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். Verse 23. Israel also came into Egypt, and Jacob sojourned in the land of Ham. வசனம் 24. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக்க பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். Verse 24. And he increased his people greatly, and made them stronger than their enemies. வசனம் 25. தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். Verse 25. He turned their heart to hate his people, to deal subtly with his servants. வசனம் 26. தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். Verse 26. He sent Moses his servant, and Aaron whom he had chosen. வசனம் 27. இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். Verse 27. They showed his signs among them, and wonders in the land of Ham. வசனம் 28. அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. Verse 28. He sent darkness, and made it dark, and they rebelled not against his word. வசனம் 29. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். Verse 29. He turned their waters into blood, and slew their fish. வசனம் 30. அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது, அவர்களுடைய ராஜாக்களின் அறைவீடுகளிலும் அவைகள் வந்தது. Verse 30. Their land brought forth frogs in abundance, in the chambers of their kings. வசனம் 31. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளிலெங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. Verse 31. He spake, and there came divers sorts of flies, and lice in all their coasts. வசனம் 32. அவர்களுடைய மழைகளை கல்மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜோவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். Verse 32. He gave them hail for rain, and flaming fire in their land. வசனம் 33. அவர்களுடைய திராட்சைச் செடிகளையும் அத்திமரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளிலுள்ள மரங்களையும் முறித்தார். Verse 33. He smote their vines also in their fig trees, and brake the trees of their coasts. வசனம் 34. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து. Verse 34. He spake, and the locusts came, and caterpillars, and that without number. வசனம் 35. அவர்களுடைய தேசத்திலுள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. Verse 35. And did eat up all the herbs in their land, and devoured the fruit of their ground.
வசனம் 36. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சென்கள் அனைத்தையும் அவர்களுடைய பெலனில் முதற்பெலனான யாவரையும் சங்கரித்தார். Verse 36. He smote also all the firstborn in their land, the chief of all their strength. வசனம் 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. Verse 37. He brought them forth also with silver and gold. And there was not one feeble person among their tribes. வசனம் 38. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். Verse 38. Egypt was glad when they departed, for the fear of them fell upon them. வசனம் 39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். Verse 39. He spread a cloud for a covering, and fire to give light in the night. வசனம் 40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். Verse 40. The people asked, and he brought quails, and satisfied them with the bread of heaven. வசனம் 41. கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. Verse 41. He opened the rock, and the waters gushed out. They ran in the dry places, like a river. வசனம் 42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. Verse 42. For he remembered his holy promise, and Abraham his servant. வசனம் 43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. Verse 43. And he brought forth his people with joy, and his chosen with gladness. வசனம் 44. தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும். Verse 44. And gave them the lands of the heathen, and they inherited the labor of the people. வசனம் 45. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. Verse 45. That they might observe his statutes, and keep his laws. Praise ye the Lord. பைபிள் சவாலின் 192வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய இரக்கமும் அன்பும் விசுவாசமும் ஒருபோதும் முடிவடைவதில்லை என்பதை கற்றோம். அவரது நன்மையை நினைவுகூரவும் அவர் அளித்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லவும் எதிர்காலத்திற்காக அவரது வாக்குறுதிகளை நம்பவும் இந்த சங்கீதங்கள் நம்மை நினைவூட்டுகின்றன. வரலாறு முழுவதும் தனது மக்களை விசுவாசமாக வழிநடத்தி பராமரித்த அதே தேவன் இன்றும் நம்மை வழிநடத்தி தேவையான அனைத்தையும் அளிக்கிறார். நன்றியுள்ள இதயத்துடன் தொடர்ந்து அவரை ஆராதித்து அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காமல் இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க புதிய காரணங்களால் நிறைந்த ஒரு பரிசாகும். ஒவ்வொரு நாளும் அவரது விசுவாசத்தை நினைவு கூர்ந்து அவரது நன்மையை மற்றவர்களுடன் பகிர ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 192 of our Bible challenge is complete. Today we learned that God's mercy, love, and faithfulness never come to an end. These Psalms remind us to remember His goodness, give thanks for His blessings, and trust His promises for the future. The same God who faithfully cared for His people throughout history continues to guide and provide. For us today, let us continue to worship Him with grateful hearts and never forget all that He has done. Every day is a gift filled with new reasons to praise the Lord. Each day is another opportunity to remember His faithfulness and share His goodness with others. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together.
Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.